இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் வத்தல், லெமன் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். புளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் எடுத்து நான் அதை 1-2 வெட்டி எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெல்லம், கடைசியாக சேர்க்கறதுக்கு வெல்லம், 2.5 கரண்டி குழம்புத்தூள், 2 சின்ன சைஸ் தக்காளி. இதை நம்ம பச்சையாக அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தக்காளியை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. புளி தண்ணியும் கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வதங்கிட்டு அடுத்தது நம்ம பூண்டை சேர்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். இப்போது வெறுமிளகாத்தூளை சேர்த்துடலாம். அடுத்ததாக மல்லித்தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூளையும் இதிலே சேர்த்துடலாம். குழம்பு தூளையும் இதிலே சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு தூளை சேர்த்துடலாம். அது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்துடலாம். போட்டு மூடிட்டு இது நல்லா சுண்ட விட்டுடலாம். வத்தலை நல்லா வறுத்துட்டு இப்போ கடைசியாக நம்ம குழம்புல வத்தலை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தாச்சு. இப்போது குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.